சரியா இன்னையிலிருந்து 4 நாளைக்கு முன்னாடி ஸ்பேஸில் ஒரு புது கேலக்ஸியை சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கேலக்ஸி ரொம்ப பழமையான கேலக்ஸி. பிக் பேங் அப்படிங்கிற அந்த பெருவெடிப்பு நடந்த சில ஆண்டுகளிலே உருவான ஒரு கேலக்சிகளில் இது ஒன்று அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. உங்கள் மனசில் நினைப்பீங்க, இந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தினது ஒன்று நாசாவோட சயின்டிஸ்டாக இருப்பாங்க, இல்லாட்டி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் இதை கண்டுபிடிச்சது நம்ம இந்தியாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், அது உண்மைதான். இந்த மாபெரும் கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சது நம்மளுடைய சயின்டிஸ்ட்டுங்க. இதை கண்டுபிடிச்சது யாரு, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த கேலக்ஸி பற்றின இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் என்னெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, இப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதான் முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். கடந்த சில நாட்களாகவே ஸ்பேஸில் சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறது டைம் டிராவல் ஃபோட்டோஸை சேகரிச்சிட்டு இருக்கு. என்னது, கடந்த காலங்கள் புகைப்படங்களை அது எடுத்துகிட்டு இருக்கா? அது எப்படிப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக கடந்த காலத்துக்கு நம்ம பயணிக்க முடியாத சம்மந்தமான ஃபோட்டோஸை நம்மளால் சேகரிக்க முடியாது. பட் பிக் பேங் அப்படிங்கிற அந்த பெருவெடிப்பு நடந்த சில ஆண்டுகளில் இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உருவாச்சு, இப்படி எல்லாத்தையுமே புகைப்படங்களாக சேகரிச்சிட்டு இருக்கு நம்ம ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இது எப்படின்னு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்துப்போம். அந்த புகைப்படம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த புகைப்படம். ஆனால் அது நம்ம வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்கு, அந்த இருட்டுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு 2 ரூமுக்குள்ளே. அப்போ அதை தேடுறதுக்கு என்ன செய்வோம்? முதல்ல லைட்டை போடுவோம். லைட்டை போட்டோன்னே அந்த வெளிச்சத்தில் அது தேட ஆரம்பிப்போம். தேடினதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவில் நிறைய டஸ்ட்டுகள் படிஞ்சிருக்கும், ரொம்ப வருஷங்கள் ஆச்சு அப்படின்னால அந்த டஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த புகைப்படம் அப்படிங்க கிளியராக தெரியும், அதில் என்ன இருக்குன்னு பார்த்துடல இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு வேலையை தான் ஸ்பேஸில் இருந்துக்கிட்டு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பண்ணிட்டு இருக்கு. பிக் பேங் நடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த ஒளி அப்படிங்கிறது பல பில்லியன் ஆண்டுகள் டிராவல் பண்ணி அது டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஒளிகளை நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பால் ஈஸியாக சேகரிக்க முடியும். ஏன்னா அதில் இன்ஃப்ராரெட் கேமராக்கள் இருக்கிறதுனால அது வரக்கூடிய ஒளியும் இன்ஃப்ராரெட் ஒளியாக இருக்கிறதுனால நம்மளால் வெறுங்கண்களால் விசிபிள் லைட்லால் பார்க்க முடியாது. ஆனால் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப்களால் கண்டிப்பாக அதை பார்க்க முடியும். ஸோ அது நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் இருக்கிறதுனால அதால் சேகரித்து புகைப்படங்களை கேப்சர் செய்ய முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இது பண்ணிகிட்டு இருக்கு. இது மூலமாக டஸ்ட் க்ளவுடாக இருந்த அந்த ஒரு இடத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ப்ளஸ் அதுக்கப்புறம் உருவான முதல் தலைமுறை நட்சத்திரங்கள், முதல் தலைமுறை கேலக்சிகள், சின்ன சின்ன கேலக்சிகள், அதுக்கப்புறம் பெரிய கேலக்சிகள், இதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியும். சிம்பிளாக நான் முதல்ல சொன்ன மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி புகைப்படங்களை சேகரிக்கிற மாதிரி தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இது எப்படி பண்ணுதுங்கிறத இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தனியாக மேக் பண்ணுறேன். சரி, இப்போ இந்த வீடியோக்கான கண்டென்ட்டுக்குள்ளே வரும். இப்படி இது சம்மந்தமான புகைப்படங்களை சமீபத்தில் வந்து ஸ்பேஸில் இருந்துக்கிட்டு புகைப்படங்களை கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். அந்த நேரத்தில் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு புகைப்படத்தை எடுத்துச்சு. அந்த புகைப்படத்தில் ஏகப்பட்ட கேலக்சிகள் இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட்டுங்க நோட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு கேலக்சி மட்டும் அவங்க நினச்சது மாதிரி இல்லாமல் வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணுறாங்க. அப்படி நோட் பண்ண அந்த கேலக்சி சம்மந்தமாக அடுத்தடுத்து ரிசர்ச்சுகள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்ஃப்ராரெட் ஒளிகள் மூலமாக சேகரிக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை ஃபில்டர் பண்ணுறாங்க ஒன் பை ஒன்னாக. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருவிகளில் ஒன்று தான் ஸ்பெக்ட்ரோகிராஃப் அப்படிங்கிற ஒரு கருவி. இந்த கருவியை பயன்படுத்தியும் அதை தொடர்ந்து ஆய்வுகளை முன்னெடுத்தாங்க. அப்போ அது மூலமாக அந்த ஸ்பெக்ட்ரோகிராஃப் மூலமாக எடுக்கப்பட்ட அந்த டேட்டாஸை வந்து அவங்க பார்க்கும்போது அதில் இந்த கேலக்ஸி அப்படிங்கிறது பிக் பேங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடந்து 1லிருந்து 2 பில்லியன் ஆண்டுகளுக்குள்ளேயே உருவான ஒரு கேலக்சியாக தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. இது காரணம் அந்த ஸ்பெக்ட்ரோகிராஃப் அப்படிங்கிற அந்த கருவி மூலமாக எடுக்கப்பட்ட டேட்டாஸில் அந்த ஒளி சேகரிக்கப்பட்டதில் அதிகமாக ரெட் ஷிஃப்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அதிகமாக ரெட் ஷிஃப்ட் ஆகிருக்குன்னா அது கண்டிப்பாக பழமையான ஒன்று தான் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒன்று. ஸோ அது அடிப்படையில் தான் பிக் பேங் அப்படிங்கிறது நடந்து 1லிருந்து 2 பில்லியன் ஆண்டுகளுக்குள்ளே உருவான ஒரு கேலக்சியாக இது இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்படுது. ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமே இதுக்கப்புறம் தான் கிடச்சிச்சு அந்த டேட்டாஸை பார்க்கும்போது. ஏன்னா அவங்க கண்டுபிடிச்ச அந்த பழமையான கேலக்ஸி அப்படிங்கிறது பிரபஞ்சம் உருவான ஆரம்ப காலகட்டத்தில் அதிக மாஸ் கொண்ட ஒரு பர்ஃபெக்டான ஷேப்போடைய மிகப்பெரிய கேலக்சிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த டைமில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்டிஸ்ட்டுங்க பெரும்பாலும் நம்பிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் அதை இப்போது இந்த கேலக்சியோட கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது தலைகீழ மாற்றிருக்கு. பிரபஞ்சத்தை பற்றின ஒரு புதிய கோணத்தை நோக்கி நம்மளை திருப்ப வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கேலக்ஸி நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸி மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் கேலக்ஸி, அதுவும் பர்ஃபெக்டான அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது.
கூடவே நம்ம கேலக்சியை விட பல மடங்கு நிறையில வந்து அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது மாஸ் அதிகமான கொண்ட ஒரு கேலக்சியாகவும் இருக்குது. இந்த கேலக்சியோடைய அந்த சென்டர் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஆர்ம்ஸ்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. இதே மாதிரியான ஒரு அமைப்பு நம்மளுடைய மில்கி வே கேலக்சி பால்வெளி அண்டத்திலும் இருக்குது. ஸோ இந்த பகுதியில் தான் நம்ம மில்கி வே கேலக்சியில் அதிகமான நட்சத்திரங்கள் ஃபார்மேஷன், அதாவது நட்சத்திரங்கள் உருவாகக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடக்கும். சேம் இதே ஒரு விஷயம் அங்கேயும் இருக்குது. ஆனால் நம்ம மில்கி வே கேலக்சியில் அந்த இடத்துல உருவாகக்கூடிய நட்சத்திரங்கள் உருவாகக்கூடிய அந்த காலத்தை விட ரொம்ப வேகமாக உருவாகக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது அங்கே நடக்குது. அதாவது நம்மளுடைய கேலக்சியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெரிக்கல் ஆர்ம்ஸ் அப்படிங்கிற அந்த பகுதியில் உருவாகக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு ஆண்டுக்கு இத்தனை நட்சத்திரங்கள் உருவாகிறத விட 10 மடங்கு அதிவேகமாக நட்சத்திரங்களை வந்து அதோடைய அந்த கேலக்சியோட அந்த ஸ்பெரிக்கல் ஆர்ம்ஸ்னு சொல்லப்படுற அந்த பகுதியில் நட்சத்திரங்களை உருவாக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கேலக்சி நம்மளோட பூமியிலிருந்து 12 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. மில்லியன் இல்லைங்க, பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. இந்த கேலக்சிக்கு சயின்டிஸ்டுங்க என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? அலகந்தா கேலக்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. என்னது அலகந்தாவா? என்னமோ இந்தியன்ஸ் வச்ச பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க சில பேர். நான் முதலே சொல்லியிருந்தேன்ல, இந்த கேலக்சியை கண்டுபிடிச்சது நம்ம இந்திய விஞ்ஞானிகள் தான். ஸோ இந்த இந்திய விஞ்ஞானிகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமாக 2 சயின்டிஸ்ட்டுங்க இந்த விஷயத்தில் லீட் பண்ணி அவங்க இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் டாக்டர் ரிஷி ஜெயின் மற்றும் யோகேஷ் வடடேக்கார் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட்டுகளும் லீட் பண்ணியிருக்காங்க. இவங்க புனேயில் இருக்கக்கூடிய நேஷனல் சென்டர் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்க தலைமையில் தான் இந்த ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படிங்கிற நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஒரு இந்தியாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் இப்பேற்பட்ட கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சதை தாண்டி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகள் இந்த பிரபஞ்சத்தை பற்றி எத்தனையோ விஷயங்கள் ஒரு புரிதலாக பல கோணங்களில் கருத்துக்களையோ பல கண்டுபிடிப்புகளையோ நிகழ்த்திட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருடைய கண்டுபிடிப்பையும் ஒரு கணம் வேற ஒரு கோணத்தில் திரும்பி பார்க்குற வைக்கிற அளவுக்கு இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச இந்த ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு மாறி இருக்கு. என்னைக்குமே பல விஞ்ஞானிகள் உலக அளவில் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எல்லாமே இந்த விண்வெளி சார்ந்து எடுத்துக்கிட்டா மேலை நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடிப்பாளர்களுமா தான் இருக்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்தவங்க பெரிய அளவில் பெரிய கண்டுபிடிப்பாளர்களும் விஞ்ஞானிகளும் உருவாகலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் நம்ம இந்தியர்கள் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அவங்க எல்லாருமே நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்தியர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்த விட யூனிக்காக இருக்கும். எல்லாரும் ஒரு பாதையில் ஓடிட்டு இருந்தா இந்தியர்கள் தனக்கான ஒரு பாதையை அமைச்சு அதில் ஒரு சக்ஸஸ் அடைவாங்க வித்தியாசமான முறையில். அதற்கு இந்த ஒரு கண்டுபிடிப்பை கூட உதாரணமாக எடுத்துக்கலாம். பல சயின்டிஸ்ட்டுங்க இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற ரிசர்ச்சில் இந்த பிரபஞ்சம் உருவான டயத்தில் இந்த மாதிரி தான் நம்மளுடைய கேலக்சிகள் எல்லாம் முதல்ல வந்து உருவாயிருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சர் அமைப்போட நம்ம மில்கி வே கேலக்சி மாதிரிலாம் ஆரம்ப காலகட்டத்தில் கேலக்சிகள் உருவாயிருக்காது. கண்டிப்பாக இரகல் ஷேப்பில் தான் உருவாயிருக்கும். பழமையான கேலக்சிகள் மோஸ்ட்லி அப்படி தான் இந்த ஸ்பேஸில் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா. ஸ்பெரிக்கல் ஷேப்லேயே ஒரு கேலக்சி பழமையானது இருக்குது. அதுவும் பிக் பேங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடந்து ஒரு சில பில்லியன் ஆண்டுகளிலே உருவான ஒரு கேலக்சியை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு வந்து இந்திய விஞ்ஞானிகள் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த கண்டுபிடிப்பு மூலமாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் மட்டும் இல்லை, உலக விண்வெளி ஆராய்ச்சி சம்பந்தமாகவும் இந்த ஒரு கண்டுபிடிப்பு ஒரு மைல்கல்லாக மாறி இருக்கு. டிசம்பர் 3ஆம் தேதி இந்த ஒரு கேலக்சி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக சயின்டிஸ்ட்டுங்க பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சில சயின்டிஸ்ட்டுங்க இந்த கேலக்சிகளில் மேபி ஏலியன்ஸ்க்குன்னு சொல்லப்படக்கூடிய வேற்றுலக வாசிகள் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஹேபிடபிள் பிளானட்ஸ்கள்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேள்விகளை சயின்டிஸ்ட்டுகள்கிட்ட முன் வச்சுருக்காங்க. அதுக்கு சயின்டிஸ்ட்டுங்க சொன்ன விஷயம் என்னென்னா, மேபி சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய கேலக்சிகளில் இந்த லைஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பிளானட்ஸான ராக்கி பிளானட்ஸ்கள், டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் இதுவும் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி தான், அதுவும் பழமையான ஒரு கேலக்சி. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இங்கே வந்து நம்ம மில்கி வே கேலக்சியில் இருக்கிற மாதிரியான டெரஸ்ட்ரியல் பிளானட், ஹேபிடபிள் பிளானட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்காக அவங்க ஏலியன்ஸ் இருக்குன்னு சொல்ல வரல, லைஃப் பாசிபிலிட்டிக்கான வாய்ப்புகள் இருக்கலான்னு தான் சொல்ல வராங்க. நீங்கள் இந்த ஒரு இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் சம்பந்தமான தகவல்களை தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.